இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்ட மசோதா மலாய்க்காரர்களின் உரிமைகளை குறைக்கும் நோக்கில் அல்ல, பிரதமர் விளக்கம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்ட மசோதா நகர்ப்புறங்களில் மோசமடைந்து வரும் வாழ்க்கை நிலைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கத்தை கொண்டதே தவிர மலாய்க்காரர்களின் உரிமையை குறைக்கும் நோக்கத்தை கொண்டது அல்ல என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெளிவுபடுத்தினார். நகர்ப்புறம் மீதான சட்டம் மேம்படுத்தப்பட வேண்டும், அதற்கான பரிந்துரைகளை அரசாங்கம் வரவேற்கிறது. ஆனால் அந்த பரிந்துரைகள் நகர்ப்புற மக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ள நகர்ப்புற சீரமைப்பு சட்டம் எல்லா நிலைகளிலும் சரியானது என்று தாம் வாதிடவில்லை. ஆனால் அந்த சட்டத்தை நடப்பு சூழலுக்கு ஏற்ப பலப்படுத்துவதற்கு இன்னும் எத்தகைய மாற்றங்கள் தேவை என்பதை தாராளமாக பரிந்துரைக்கலாம். அவ்வாறு முன்வைக்கப்படும் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை தாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக பிரதமர் விளக்கினார். எனினும் அரசாங்கம் பரிந்துரைத்துள்ள இந்த உத்தேச சட்ட மசோதா மலாய்க்காரர்களின் உரிமைகளை குறைக்க வல்லது, அவர்களை ஒடுக்கக்கூடியது என்பது போன்று ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம். அவ்வாறு கூறுவது உண்மை அல்ல என்று பிரதமர் குறிப்பிட்டார். நகர்ப்புறங்களில் வசிக்கும் மலாய்க்காரர்கள் மோசமான சூழ்நிலையில் இருப்பதை காண தாம் விரும்பவில்லை என்றும் அத்தகைய வாழ்வியல் போக்கிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது தனது கடமை என்பதை தாம் உணர்வதாக இன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக இந்த உத்தேச சட்டம் மலாய்க்காரர்களின் உரிமைகளை ஒடுக்குவதை போன்று உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் மேற்கண்டவாறு பதில் அளித்தார். நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் இரண்டாவது வாசிப்புக்கு விடுவதற்கு முன்னதாக அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கண்டறிய அந்த மசோதாவை தாக்கல் செய்வதிலிருந்து தாமதப்படுத்த முடியுமா என்று டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் வினவினார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஷா அலாம் உயர் நீதிமன்றம் தம்மை திவாலானவர் என்று பிரகடனப்படுத்தியதை தொழில் அதிபர் டத்துஸ்ரீ ஜி ஞானராஜா கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டார். தாம் நியமித்த வழக்கறிஞர் நிறுவனமான டேனிஸ் நிக் அண்ட் வாங் சட்ட நிறுவனத்திற்கு தாம் செலுத்த வேண்டிய 53 லட்சம் ரிங்கெட் வழக்கறிஞர் கட்டணத்தை செலுத்த தவறியதால் அந்த நிறுவனம் தனக்கு எதிராக மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையில் தாம் திவாலானவராக அறிவிக்கப்பட்டது என்று பிரபல தொலைக்காட்சி பிரபலம் கீதாஞ்சலியின் கணவரான ஞானராஜா தெரிவித்தார். தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட மோசடி குற்றச்சாட்டு வழக்கில் தம்மை பிரதிநிதித்து அந்த நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள் ஆஜரானதாக ஞானராஜா குறிப்பிட்டார். பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம்கான் எங்கிற்கு எதிரான கடலடி சுரங்கப்பாதை திட்ட ஊழல் வழக்கு விசாரணையில் சாட்சியம் அளிக்கையில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான ஞானராஜாவிடம் லிம்மின் வழக்கறிஞர் ராம் கர்பால் குறுக்கு விசாரணையை நடத்திய போது மேற்கண்டவாறு பதில் அளித்தார். திவால் உத்தரவை ரத்து செய்வதற்கு இதுவரை நடவடிக்கை எடுத்தீர்களா என்று ராம் கர்பால் மீண்டும் கேள்வி எழுப்பிய போது தனது வழக்கறிஞர்கள் அதனை கையாண்டு வருகின்றனர் என்று ஞானராஜா பதில் அளித்தார். நீதிபதி அசுரா அல்வி முன்னிலையில் நடைபெற்று வரும் இவ்வழக்கில் நேற்றைய விசாரணையில் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம்கான் எங்கிடம் 20 லட்சம் ரிங்கெட்டை தாம் கொடுத்ததாக ஞானராஜா தெரிவித்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு கோலாலம்பூர் மவுண்ட் கியாராவில் 10 லட்சம் ரிங்கெட்டையும் 11 நாள் கழித்து தம்முடைய வீட்டிற்கு வந்த லிம்மிடம் இரண்டாவது முறையாக 10 லட்சம் ரிங்கெட்டையும் தாம் கொடுத்ததாக ஞானராஜா சாட்சியம் அளித்தார். கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி கோலாலம்பூர் ஸ்தாபா தமான் மலாத்தியில் உள்ள துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவரும் ஒரு மாணவியும் தாங்கள் தங்கியிருந்த ஆடம்பர அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் இருவருக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை என்று போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். தாங்கள் பயிலும் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் அருகிலேயே அமைந்துள்ள அந்த ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் தங்கியிருந்த 22 வயது மாணவியும் 21 வயது மாணவரும் தங்களுக்கிடையில் அறிமுகம் இல்லாதவர்கள் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடேல் மார்சோஸ் தெரிவித்தார். இந்த 2 சம்பவங்களும் ஒரே நாளில் நிகழ்ந்த போதிலும் இரண்டுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. பல்கலைக்கழக மாணவி காலை 6:15 மணி அளவில் விழுந்த வேளையில் மாணவன் அன்றிரவு 8 மணிக்கு கீழே விழுந்துள்ளான் என்று டத்தோ ஃபடேல் குறிப்பிட்டார். எனினும் தனது 22 வயது மகள் பகடிவதைக்கு ஆளாகியிருப்பதாக அந்த பெண்ணின் தாயார் செய்து கொண்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில்
இச்சம்பவம் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். நாடாளுமன்றத்தில் இரண்டாவது வாசிப்புக்கு தாக்கல் செய்யப்பட்ட 2025ஆம் ஆண்டு நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்ட மசோதா மீதான விவாதம் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இன்று மாலை அறிவிக்கப்பட்டது. மலாய்க்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வாதிட்ட நிலையில் அந்த சட்ட மசோதாவிற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து அதன் மீதான விவாதம் ஒத்திவைக்கப்படுவதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் மட்டுமின்றி ஒற்றுமை அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக திகழும் பர்சான் நேஷனல் எம்பிக்கள் சிலரும் அந்த சட்ட மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோலாலம்பூர் மாநகரில் நேற்று முன்தினம் போலீசார் மேற்கொண்ட மிகப்பெரிய சோதனை நடவடிக்கையில் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 400க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மர்சோஸ் தெரிவித்தார். எனினும் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான மேல் விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். விரைவில் கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெறும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்படும் என்று அவர் விளக்கினார். கடந்த செவ்வாய்க்கிழமை பூச்சோங்கில் 3 மாடுகளை கொண்ட ஓர் இன்னிசை கேளிக்கை மையத்தில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 65 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான ரிங்கிட்டை கொடுத்து சேவையை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மன மகிழ்வு உபசரணை பணியில் அந்நிய நாட்டு பெண்கள் ஈடுபட்டு வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அந்த கேளிக்கை மையத்தில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். புத்ராஜயா தலைமையகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளால் இரவு 9:15 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையில் கேளிக்கை மையத்தில் இருந்த 187 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 65 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டவர்களில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 16 ஆண்களும் அடங்குவர். இதர பெண்கள் வியட்நாம், இந்தோனேசியா, லாவோஸ், பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் விளக்கினார். தனது 4 வளர்ப்பு மகள்களை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக 57 வயது நபர் அலுஸ்தார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். நீதிபதி என் பிரிஷிலா முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த நபருக்கு எதிராக மொத்தம் 13 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரிலிருந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அலுஸ்தார் தமன் ஸ்ரீ இண்டா மற்றும் கம்போங் சுக்கா மனாந்தி ஆகிய 2 வெவ்வேறு இடங்களில் 6க்கும் 11க்கும் இடைப்பட்ட வயதுடைய தனது 4 வளர்ப்பு மகள்களையும் பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக கூடியபட்சம் 20 ஆண்டு பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.